சம்டைம்ஸ் உனக்கு அந்த மாதிரி வரதுக்கு 1 வருஷம் தேவைப்படும், இல்லை 2 வருஷம் தேவைப்படும், 20 வருஷம் தேவைப்படும். டைம் எடுத்துக்கோ. அப்புறமா அஞ்சு பண்ண பூவே தல்லே இல்லை இல்லை நட்சத்திர பூவே. சார் ஜனவரி 31 தான் சார் நியூ இயர் கொண்டாடணும். ஜனவரி 31 தான் நியூ இயர் கொண்டாடுவாங்க இல்லையா சார்? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஒரே டோன் தான், டயலாக்ஸ், மாடுலேஷன், ப்ரொனவுன்சியேஷன் தான் வேற. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜேஷ். ஏஆர் ரஹ்மான் சார் வாய்ஸ் எப்படி எடுக்கிறது, அவர் எப்படி பேசுறாரு, அவர் சாங்ஸ்ல பாடும்போது அவர் வாய்ஸ் வேரியேஷன் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாகவும் வரும். அப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஏஆர் ரஹ்மான் சாரோட இன்டர்வியூஸ்லாம் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா அவரு கொஞ்சம் யோசிச்சு திங்க் பண்ணி பேசுவாரு. மோட்டிவேஷனா பேசும்போது அவர் ஃபன்னியாவும் பயங்கரமா பேசுவாரு. அவரு ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நல்லா யோசிச்சு பேசுவார். மோட்டிவேஷனா பேசும்போது அவரோட சம்டைம்ஸ் உனக்கு அந்த மாதிரி வரதுக்கு 1 வருஷம் தேவைப்படும், இல்லை 2 வருஷம் தேவைப்படும், 20 வருஷம் தேவைப்படும். டைம் எடுத்துக்கோ. அப்புறமா எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு வெற்றி வீரன் ஒருத்தர் இருக்க இல்லையா, அவன் வெளியே கொண்டு வரும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? செக்கும்போது ஜாதி பார்க்கறானா இல்லை? எதுவுமே பார்க்கறது இல்லை, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வைப்பாரு இல்லையா, அந்த மாதிரி கொஸ்டின் வைப்பாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. எனக்கு ஒரு குரு இருக்காரு. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். தினமும் ஒரு 100 பேருக்கு கூட சாப்பாடு, 1 லட்சம் பேருக்கு கூட சாப்பாடு கொடுக்கணும். ஆனா அது ஒரு 100 பேர் அந்த ஒரு நம்பரை சூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கறத ஆசைப்படுறேன். இப்ப நான் பண்றேன். என் பையன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நமக்கு எது பிடிச்சிருந்தாலும் அதை நம்ம விட்டு போயிருது. சின்ன வயசுல நாய் வளர்த்தேன், அது இறந்து போயிடுச்சு. அப்புறம் எங்க பாட்டி இருக்காங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. அப்பதான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், லைஃப்ல எதுவுமே நல்லது இல்லை, எல்லாமே ஒரு நாள் பண்ணிட்டு போயிடும். எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு? ஸோ இந்த மாதிரி டோன்ஸ் எல்லாம் அவர் பேசுவாரு. இது ஃபுல்லாமே யோசிச்சு திங்க் பண்ணி அவரு ஃப்ளோவா பேசுறது. இப்போ அவர் பேசுற அந்த டோன்ஸ் ஃபுல்லாமே உள்ள இருந்துதான் பேசுறாரு. ஆனா பாடுறது வந்து கம்ப்ளீட்டா சேஞ்ச். அவரோட பாடுறது வந்து ஹை பிச்சா பாடுவாரு. அவர் வந்து பாடுறது ஒரு எனர்ஜியா வேற மாதிரி இருக்கும். நீங்க வந்து இந்த சாங் தான் கிடையாது, நீங்க எந்த சாங் எடுத்தாலும் இவரோட வாய்ஸ்லயே ஒரு 1 வீக் ட்ரை பண்ணுங்க. அப்ப இவர் பாடாத வாய்ஸ்ல நீங்க கூட ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கனிமா சாங் இருக்குல்ல, இந்த மாதிரி பாடலாம். அப்புறம் இப்போ அவரோட சாங்ஸ் எடுத்துக்கிட்டா அஞ்சு வண்ண பூவே இந்த மாதிரி பாடலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்சது எந்த ஸ்டைலா இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் சாரோட வாய்ஸ் பாடலாம். ஆனா அது பண்ண உங்களுக்கு அந்த டியூன் கிடைச்சாலும் நீங்க அப்படியே அவரோட வாய்ஸ்ல போயிடலாம். நீங்க அவரோட வாய்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு வரீங்க, உங்களுக்கு தெரியும். மிமிக்ரியை பொறுத்த வரைக்கும் மிமிக்ரியோட ட்ரிக் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அப்சர்வேஷன். நீங்க யாரை பார்த்து பேசினாலும் உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு அப்சர்வேஷன் இருந்ததுன்னா, நீங்க ஏஆர் ரஹ்மான் சார் வாய்ஸ் மட்டும் கிடையாது, நீங்க ரொனால்டோ வாய்ஸ் எடுக்கலாம், விஜய் சித்து வாய்ஸ் எடுக்கலாம், நீங்க யார் வாய்ஸ் வேணாலும் எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க பாடி லாங்குவேஜ், இப்போ இது வந்து காலேஜ்லயே ஸ்டார்ட் ஆகும். நீங்க உங்க சார் மாதிரி பேசுவீங்க. அது அவ்வளவு பர்ஃபெக்ஷனா இல்லைனாலும் நீங்க சார் மாதிரி நடப்பீங்க. உங்க சாரோட மேனர்ஸ், அந்த கேரக்டர் நீங்க திரும்ப பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே நீங்க ஈஸியா ஒரு மிமிக்ரியோட ஒரு பேசிக் ஸ்டெப்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கடந்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்றேன். நீங்க ஏஆர் ரஹ்மான் சாரோட வாய்ஸ் எடுக்கிறீங்கன்னா அவரோட வீடியோஸ்ல அவர் எப்படி பேசுறாரு, அவர் யோசிச்சு பேசுறாரா, ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு நடுவில் கேப் விட்டு பேசுறாரு, அந்த இதெல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. அவரோட வீடியோஸ் நீங்க கலெக்ட் பண்ணுங்க. சாங்ஸ்ல வேற மாதிரி பாடுவாரு, பேசுறது வேற மாதிரி இருக்கும். நீங்க இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இந்த அப்சர்வேஷன் மட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க மிமிக்ரியில ஒரு 20 to 30, 40% நீங்க கடந்துட்டீங்க. இத மிமிக்ரியில ஒரு ஃபார்முலாவா எடுத்துக்கோங்க. இதை கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. அப்சர்வேஷன். அவங்க கையசைச்சு பேசினா கூட அந்த இப்படி பேசுறாரு இந்த வார்த்தைக்கு அவர் வந்து நீங்க பாருங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஸோ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடக்குதுனால அது கடவுளோட பிளஸ்ஸிங் இல்லாம நடக்காது இல்லையா? அப்படிங்கிற இந்த மாதிரி பேசுவாரு இல்லையா? அந்த ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் கவனிங்க இல்லையா? எல்லா புகழும் இறைவனுக்கு. கொஸ்டின் மார்க் வைக்கிற மாதிரி பேசுவார் இல்லையா? கொஞ்சம் கொஸ்டின் மார்க் வைக்கிற மாதிரி எல்லாம் பேசுவாரு. அவரு இதெல்லாம் கவனிங்க, இதெல்லாம் கவனிச்சு இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. நான் சொல்றது நீங்க மிமிக்ரி லேர்னிங் வீடியோஸ், ட்விட்டர் வீடியோஸ் பாக்குறத விட அவரோட ஒரிஜினல் வீடியோஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா இது 50 போது 100% உங்களுக்கு
வாய்ஸ் கிடைக்கும். நீங்க அதை எங்க வேணாலும் பேசி காட்டலாம். கான்ஃபிடென்ட்டா அதை ட்ரை பண்ணுங்க. இது மிமிக்ரியோட மிகப்பெரிய முக்கியமான ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க. அப்சர்வேஷன், அப்புறம் மிமிக்ரியோட லேர்னிங் வீடியோஸ், அவங்களோட ஒரிஜினல் வீடியோஸ் நீங்க பார்க்கும்போது உங்களோட ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது 2 ஐடியாஸ் சொல்லியிருக்கேன். இந்த 2 ஐடியாஸும் ஃபாலோ பண்ணுங்க. தேர்டா ஒரு ட்ரிக் ஒன்று சொல்றேன். இது வந்து நிறைய பேர் வந்து மெமிக்ரி ஆர்டிஸ்டுக்குலாம் இது புரிஞ்சிடும். நீங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சமா மெமிக்ரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ ஒரு வாய்ஸ் எடுத்தா இந்த வாய்ஸ் எடுத்தா இன்னொரு வாய்ஸோட சிங்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொட்ராஜேந்திரன் வாய்ஸ் எடுத்தா மகாநதி சங்கர் வாய்ஸ், விடிவி கணேஷ் வாய்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். நீங்க தம்பி என் பையனை எப்படியாவது படிக்க வச்சு பாஸ் பண்ணிரு, இல்லைன்னா உன்னை என் குடும்பத்தை நடத்திட்டு கொண்டு வருவேன். அப்படி இந்த டோன்லயே டேய் தம்பி, என் பையனை எப்படியாவது படிக்க வச்சு பாஸ் பண்ணிரு, இல்லைன்னா உன் குடும்பத்தையே நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன். வணக்கத்துல என் பையனை எப்படியாவது படிக்க வச்ச பாஸ் பண்ணிரு, இல்லைன்னா உன் குடும்பத்தை நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன். ஏன்னா வரட்டுமா, நல்லதுக்கு சொல்ல வாழ எடுக்கூடாது. இது ஃபுல்லாமே ஒரே டோன் தான். டயலாக்ஸ், மாடுலேஷன், ப்ரொனவுன்சியேஷன் தான் வேற. அந்த மாதிரி தான். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க சார்? ஜனவரி 31 தான் சார் நோய் கொண்டாடணும் அப்படிங்கிறத நான் வேகமா பேசுறேன் சிம்பு வாய்ஸ்ல. இதே நீங்க நிறுத்தி பேசுனீங்க, இதான் ஏறமான வாய்ஸ். நான் என்னோட இதுல சொல்றேன், இது என்னோட ஒப்பீனியன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாரும் ஜனவரி 31 தான் நோய் கொண்டாடுவாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். ஒரு நண்டு என்ன கிடைக்குதுன்னா அதையும் கிடைக்கிறது கேட்குறீங்க. கிடைக்கிறது நண்டது வேணும், காப்பாத்துறது தாங்க தமிழோட வேலை. இதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. கடிக்கிறது நண்டோட வேலை, காப்பாத்துறது தமிழனோட வேலை. நிறுத்தி அழுத்தி பேசுறாரு, இதை நிறுத்தி யோசிச்சு திங்க் பண்ணி டயலாக் பேசுறாரு. பெரிய வித்தியாசம் இல்லை. இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இது டெஃபினட்டா உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு இருக்கு. இதை ட்ரை பண்ணுங்க. நான் இனி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு நிறைய வாய்ஸஸை ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க ஃபேமிலியில யாராவது இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம நிறைய வீடியோஸ், நிறைய வாய்ஸஸ், நிறைய என்டர்டைனிங் வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.